முட்டை காரம். இது வந்து லஞ்ச் பேக்குக்கு, வெளியிலலாம் ஊருக்கு போனாலாம் பிசைஞ்சு எடுத்துன்னு போகிறதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப நேரத்துக்கு கெடாது. அப்புறம் இஞ்சி பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் நிறைய எடுத்துக்கணும். எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஜாரியை கழுவி ஊற்றிடலாம். நல்லா தண்ணி நிறைய வேணும் அதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், நம்ம வீட்டுக்கு போடுற குழம்பு மிளகாய்த்தூள், அந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா கொதிக்க வச்சு சுருளை வச்சு அப்படியே நல்லா வதக்கி எடுத்துடணும். கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த ப்ராசஸ்ஸு. சுருண்டு வரணும், வெந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சுருண்டு வரும். அப்போ முட்டையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கிரேவி தனியாக எடுத்து வச்சு கூட வெஜிடேரியன் சமையல் ஏதாவது பண்ணிக்கலாம். முட்டை போட்டு சாப்பிடாதவங்க தனியாக கூட அந்த கிரேவி மட்டும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இது சீக்கிரமாக கெடாது இந்த கிரேவி. அதனால் லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் வெங்காயம், பூண்டு, இஞ்சி 3 தான். இது வந்து உள்மூடி போட்டு வேக வைங்க. இப்போ நல்லா சுருளை வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றி. அதுக்கப்புறம் தேவையான கிரேவியை வெளியே எடுத்து வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும் முட்டை போட்டு வறுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிரேவி இதில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து எந்த காய்க்கு வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம். ஈரல், கறி வறுக்கிறதுக்கெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ அந்த கிரேவியை போட்டு எது வேணால் பண்ணிக்கலாம். சில கிரேவிஸ்க்கு தக்காளி தேவைப்பட்டால் தக்காளியும் மட்டும் தனியாக அந்த காய்களோடவே வேக வச்சுட்டு இந்த கிரேவியை கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக நல்லா வந்துடும். பாருங்கள், முட்டை எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முட்டை காரம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.